ஹாய், வெல்கம் டு ஹோம் கியூசைன். இன்றைக்கி தயிர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம் பருப்பு, நான் 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 2 ஹார்ஸ் ஊறட்டும். இப்போது இது நல்லா ஊறிடுச்சு, நல்லா உபி வந்திருக்கு. அதை அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச உளுத்தம் பருப்பு மாவை ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணும்போது அந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கே அது பீட் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், மாவு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். போண்டாக்கான மாவு ரெடி பண்ணும்போதே நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுட்டேன். உளுத்த மாவு மட்டும்தான் இதில் இருக்குது, வேறு எந்த மாவும் இதில் ஆட் பண்ணவே இல்லை. அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது தான். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் குட்டி குட்டியாக நறுக்குன பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை இப்போ இது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயில் ஆல்ரெடி நான் எண்ணெய் வச்சுருந்தேன். இப்போ சுட்டுடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சுட்டுடுச்சு, நல்லா புகை வருது. இப்போ மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆயில் ஹீட் ஆகும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாகும். இப்போ மாவு நம்ம ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணும்போது ஃப்ளேம் லோ இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் குக் ஆகும், உள்ளேயும் நல்லா குக் ஆகும், வெளியவும் நல்லா குக் ஆகும். இப்போ நீங்கள் ஹைலி வச்சுருந்தீங்கன்னா வெளியே சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் வந்துடும், உள்ளே வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஈவனாக நல்லாவே குக் ஆகிடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சிம்மில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் போடுறதுக்கு நடுவில் இந்த எண்ணெயை நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். இப்போது அடுத்த பேட்ச் மாவு போடும்போது நான் சிம் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த சூடான போண்டாவை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த போண்டாவில் இப்போ நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே ஊற்றுங்க. போண்டாவும் சூடாக இருக்கணும், தண்ணியும் சூடாக இருக்கணும். இது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாம். தயிருக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுவும் வெடித்ததும் காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான தயிர் ஒரு 2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது தாளித்ததையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த போண்டா நல்லா ஊறிருக்கு. இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கு. இது லைட்டாக கை வச்சு ஸ்க்யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்திடாதீங்க, அப்போ உடஞ்சிரும். லைட்டாக பண்ணாலே போதும், லைட்டாக தண்ணி வந்துடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தயிரை அது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 ஹார்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா இமீடியட்டாக கூட நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தயிர் போண்டாவை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. அப்புறம் காரா பூந்தியும் போட்டுக்கோங்க. அப்புறம் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக தயிர் போண்டா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.